ஹாய் ஹலோ வெல்கம் டு V4 Educate. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜாகிரஃபி புக்கில் இருக்கிற யூனிட் 1 த யூனிவர்ஸ் அண்டு சோலார் சிஸ்டம். இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புவி எப்படி உருவானுச்சு, சூரிய குடும்பத்தில் இருக்கிற வான் பொருட்களோட வேறுபாடு என்னென்ன, சூரிய குடும்பத்தில் என்னென்ன கோள்கள் இருக்குது, அதுக்கு என்னென்ன துணைக்கோள்கள் இருக்குது, அதுக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு வானியல் பற்றின ஒரு செய்தியை தான் நாம் இன்றைக்கி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம லெசனில் பார்க்கலாம். இந்த லெசனை பொறுத்த வரையிலும் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த பிக் பேங் அப்படின்றது, அதாவது பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருவெடிப்பு என்ன அப்படின்னா, விண்மீன்களும் வான்பொருட்களும் இந்த பெருவெடிப்பு மூலமாக தான் உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் செலஸ்டியல் பாடிஸ் கேம் இன்டு எக்ஸ்டென்ஸ் பை அண்ட் மேசிவ் எக்ஸ்ப்ளாஷன் கால்டு பிக் பேங். ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்ததுனால தான் இந்த நியூமரஸ் ஸ்டார்ஸும் நிறைய விண்மீன்களும் செலஸ்டியல் பாடிஸ் வான்பொருட்களும் உருவானதாக இங்கே சொல்லப்படுது. தீஸ் செலஸ்டியல் பாடிஸ் டுகெதர் ஆர் கால்டு த யூனிவர்ஸ். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா த யூனிவர்ஸ், அதாவது பேரண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு அஸ் த காஸ்மாஸ். அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா அண்டம், காஸ்மாஸ்னால் அண்டம் அப்படின்னும் சொல்லலான்றாங்க. த ஸ்டார்ஸ் தட் யூ ஹாவ் see are so far away that they appear to be small but they are really huge in size. நீங்கள் நைட்டில் வந்து வானத்தில் பார்த்துருப்பீங்க, நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் முன்னாடி கேட்டிருப்போம். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே சின்னது கிடையாது, ஒவ்வொன்றுமே ரொம்ப பெருசானது. அது நம்மளை விட ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அது நமக்கு சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மாலஜி. நம்ம காஸ்மாலஜி அப்படின்னா அண்டவியல் அப்படின்னு அர்த்தம். த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மாலஜி. அதாவது அண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்பை தான் நம்ம காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவோம். The term cosmos is derived from the Greek word cosmos. காஸ்மாஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான், காஸ்மாஸ்ன்ற வேர்டு வந்து நமக்கு அதாவது க்ரீக் வேர்ட்லேருந்து தான் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, யூனிவர்ஸ் அப்படின்றதோட படிநிலைகளாக வந்து 5 படிநிலைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிவர்ஸ், செகண்ட் ஒன் கேலக்ஸி, தேர்ட் ஒன் சோலார் சிஸ்டம், ஃபோர்த் ஒன் பிளானட்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் சேட்டிலைட்ஸ். இந்த 5ஐயும் விரிவாக இனி பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் யூனிவர்ஸ். த யூனிவர்ஸ் இஸ் அ வேஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். அதாவது பேரண்டம் அப்படின்றது மிக பரந்த ஒரு விண்வெளி. அடுத்து, most astronomers believe that the universe came into existence after the Big Bang explosion that took place about 15 billion years ago. அதாவது பிக் பேங்க், அந்த பெருவெடிப்பு நடந்தது இல்லையா, பிக் பேங்க் எக்ஸ்ப்ளாஷன்னு சொன்னோம் இல்லையா, அது நடந்ததுக்கப்புறம் 15 பில்லியன் ஆண்டுகள் வந்து ஆணுச்சான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அஸ்ட்ரானமர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி. சரி, இந்த யூனிவர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். அதில் வந்து நிறைய விண்மீன் திரள் கூட்டங்கள் இருக்குது, விண்மீன் திறன் மண்டலங்கள் இருக்குது. அடுத்து, நட்சத்திரங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, வால் நட்சத்திரங்கள் இருக்குது, சிறு கோள்கள் இருக்குது, விண்மீன்கள் இருக்குது அண்ட் துணைக்கோள்கள் இருக்குது. அதுதான் கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ்னால் கோள்கள், கமெட்ஸ் அப்படின்றது வந்து வால் நட்சத்திரங்கள். அடுத்து, அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா சிறு கோள்கள், மெட்டிராய்ட்ஸ் அப்படின்றது விண்மீன்கள் அண்டு நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் அப்படின்றது துணைக்கோள்கள். இது எல்லாமே இருக்கக்கூடியது தான் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு த செலஸ்டியல் பாடி. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வான்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். விச் ஆர் லொக்கேட்டட் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா தூரமாக இருக்கும். லொக்கேட்டட் ஃபார் அவே, ஒவ்வொன்றும் தள்ளி தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ லைட் இயர் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் செலஸ்டியல் பாடி. ஒளி ஆண்டுனா என்ன, அதாவது செலஸ்டியல் பாடி வான் பொருள்களுக்கு இடையேயான தொலைவை அழைக்கக்கூடிய ஒரு அளவு தான் வந்து நம்ம ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைட் இயர்னால் என்ன, ஓர் ஆண்டிற்குள்ளார ஒளி பயணம் செய்யக்கூடிய அளவை தான் வந்து நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். எ லைட் இயர் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர். அது ஒரு யூனிட்டு, ஒளி ஆண்டுன்றது ஒரு யூனிட்டு, மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட்டு. எதை மெஷர் பண்ணுறோம், செலஸ்டியல் பாடிஸ்க்கு இடையேயான தொலைவை வந்து அளக்கிறதுக்கான ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். யூனிவர்ஸ் அப்படின்றது இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்தது, இதுக்குள்ளாரே கேலக்ஸி அப்படின்னா என்ன. கேலக்ஸி அப்படின்னா
ஈர்ப்பு விசையால் நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தொகுப்பை தான் நம்ம கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் a huge cluster of stars which are held together by gravitational force. ஈர்ப்பு விசையினால் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தொகுப்பை தான் நம்ம கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேலக்ஸிஸ் ஆர் scattered in space. நிறைய கேலக்ஸிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிதறியும் இருக்கும். கேலக்ஸி சில இடங்களில் சிதறியும் இருக்கும், சில இடங்களில் கூட்டாகவும் இருக்கும். பட் சம் ரிமைன் இன் குரூப்ஸ். சில இடங்களில் கேலக்ஸிஸ் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும், சில இடங்களில் நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிதறி இருக்கும். இதுதான் கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், இங்கே லைட் இயர்னா கொடுத்துருக்காங்க. எ லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் பை லைட் இன் எ இயர் அட் எ வெலாசிட்டி ஆஃப் 3 lakhs kilometer per second. Sound travels at a speed of 330 meter per second. The Milky Way galaxy was formed about 5 billion years after the Big Bang explosion. இந்த மில்கி வே அப்படின்றது வந்து எப்போ ஃபார்ம் ஆகிருக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து 15 பில்லியன் ஆண்டுகள் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பால்வெளி மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு, இந்த மில்கி வே கேலக்ஸி வந்து பிக் பேங்க் எக்ஸ்ப்ளாஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5 பில்லியன் ஆண்டுகள் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சோலார் சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் த மில்கி வே கேலக்ஸி. நம்ம சோலார் சிஸ்டம் வந்து ஒரு பார்ட், இந்த மில்கி வே கேலக்ஸி பால்வெளி மண்டலத்தில் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்றது ஒரு பார்ட்டாக இருக்குது. அடுத்தது ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம், மெக்கலனிக் க்ளவுட்ஸ் அப்படின்ற ஒரு விண்மீன் திரள் மண்டலமும் நம்ம எர்த்துக்கு நியரராக இருக்குது. ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியும் மெக்கலனிக் க்ளவுட்ஸ் அப்படின்ற ஒரு கேலக்ஸியும் நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் இருக்குது. நியரஸ்ட் டு த எர்த் அப்பார்ட் ஃப்ரம் த மெக்கலனிக் க்ளவுட்ஸ் கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் அப்படின்றதுல இந்த சோலார் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா ரோம், அது ஒரு ரோமன் வேர்டு. சோல் அப்படின்றதுலேருந்து வந்தது. இந்த வேர்டு சோலார் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ரோமன் வேர்ட் சோல் விச் மீன்ஸ், அதோட அர்த்தம் என்ன, சன் காட் அப்படின்றது அர்த்தம். இந்த வேர்டோட அர்த்தம் சன் காட். த சோலார் சிஸ்டம் இஸ் பிலீவ்டு டு ஹாவ் ஃபார்ம்ட் அபவுட் 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. இந்த சோலார் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துருந்துருக்கோம் அப்படின்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. The solar system is a gravitationally bound system which comprise of the sun, the 8 planets, dwarf planets, satellites, comets, asteroids and meteorites. இந்த சோலார் சிஸ்டம் ஆனது ஈர்ப்பு விசையினால் ஒரு பாண்ட் பண்ணியிருக்கு, அதாவது ஈர்ப்பு விசையினால் பிணைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் அப்படின்னா த சன் சூரியனை, 8 பிளானட்ஸ் 8 கோள்களையும், அடுத்து டிராஃப்ட் பிளானட்ஸ் அப்படின்னா குழலை கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது, அடுத்து சேட்டிலைட்ஸ் துணைக்கோள்கள், அப்புறம் கமெட்ஸ் அப்படின்னா வால் நட்சத்திரங்கள், அஸ்ட்ராய்ட்னா சிறு கோள்கள், அடுத்து மெட்டிராய்ட்ஸ் அப்படின்றது விண்கற்கள். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசையினால் பிணைத்து வைத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா த சன். இந்த சன் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், அதுதான் மையக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். த சன் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் வந்து நடுவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம சன் தான் சொல்லுவோம். ஈச் மெம்பர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த சன்னை சுற்றி தான் வருவாங்க. ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், இந்த சூரியனை தான் சுற்றி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் இஸ் ஸோ ஹியூஜ் தட் இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 99.8% ஆஃப் த என்டையர் மாஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தோட மொத்த நிறையிலையும் இந்த சன்னானது 99.8% வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு பெருசானது அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் இஸ் மேடப் ஆஃப் அ எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம். இந்த சன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, சூரியன் அப்படின்றது ரொம்ப வெப்பமான ஒன்று. அது ஏன் அவ்வளோ வெப்பமாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே வெப்பம் அதிகமாக இருக்கிற ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் இது ரெண்டும் தான். இந்த 2 கேஸஸும் அதில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் சன்னானது ரொம்ப வெப்பத்தை உமிழக்கூடியதாக இருக்குது. இந்த சன் இஸ் அ ஸ்டார். அடுத்து சன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார், அது ஒரு பெரிய நட்சத்திரம். இட் இஸ் அ செல்ஃப் லூமினஸ், ஸோ இட் கிவ்ஸ் லைட் ஆன் இட்ஸ் ஓன். அது வந்து செல்ஃப் லூமினஸாக இருக்கிறதுனால தானே ஒளிரக்கூடிய ஒரு கோளாக இருக்குது. த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் இஸ் அபவுட் 6000 டிகிரி செல்சியஸ்.
அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸாம். இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி டு த என்டையர் சோலார் சிஸ்டம். அதுதான் வந்து இந்த சோலார் சிஸ்டம் என்டையர் சோலார் சிஸ்டத்துக்கே வந்து ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணதும் அதுவும் லைட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக இந்த சன் இருக்குது. சன்லைட் டேக்ஸ் அபவுட் 8.3 minutes to reach the earth. இந்த சூரிய ஒளியானது நம்ம எர்த்துக்கு வந்து சேர்றதுக்கான டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 8.3 minutes ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ நம்மளை ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. 1.3 million எர்த் ஃபிட் இன்சைட் த சன். இமேஜின் ஹவு பிக் த சன். இப்போ 1.3 million எர்த்து, அந்த அளவுக்கு எர்த்தை வந்து சன்னுக்குள்ளார வந்து நம்ம வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு சன்னானது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ சன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளானட்ஸ். பிளானட்ஸ் அப்படின்றது கோள்கள். The word planet means wanderer. கோள்கள், அதாவது வேண்டரர்னா என்ன அப்படின்னா சுற்றி வருபவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோள்கள் அதாவது பிளானட்ஸ், த வேர்ட் பிளானட்ஸ் மீன்ஸ் அப்போனா பிளானட்னா என்ன, சுற்றி வரதை தான் நம்ம பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் 8 பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்குது? 8 பிளானட்ஸ் இருக்குது. தே ஆர் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இப்போ 8 பிளானட்ஸ் வந்து இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன? மெர்க்குரி. மெர்க்குரினா புதன். அடுத்து வீனஸ். வீனஸ்னா வெள்ளி. அடுத்து எர்த். எர்த்துனா பூமி. அடுத்து மார்ஸ். மார்ஸ்னா செவ்வாய். அடுத்து ஜூபிட்டர். ஜூபிட்டர்னா வியாழன். அடுத்து சர்டன். சர்டன்னா சனி. அடுத்து யுரேனஸ். யுரேனஸ் நெப்டியூன். ரெண்டையுமே வந்து நம்ம அப்படியே தான் சொல்லுவோம். சரியா? இந்த 8 பிளானட்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னா சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. ஆல் த பிளானட்ஸ் ரொட்டேட் ஆன்டி கிளாக் வாய்ஸ், அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆன் தேர் ஓன் ஆக்சிஸ் எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ். வீனஸ் அண்ட் யுரேனஸை தவிர எல்லா கோள்களும் எந்த விதத்தில் சுற்றும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுற்றும், அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றும். ஆனால் வீனஸும் யுரேனஸும் மட்டும் எப்படி சுற்றும் அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும். மீதி இருக்கக்கூடிய 6 கோள்களும் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு, மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. த எலிப்டிக்கல் பாத் in which the planets move around the sun is known as orbit. ஆர்பிட்னா என்னன்னு சொல்கிறாங்க? ஆர்பிட்னா இந்த சன்னை வந்து சுற்றி வரக்கூடிய அந்த பாதையை தான், இந்த சன்னை இந்த பிளானட்ஸ் கோள்கள் சுற்றி வரக்கூடிய பாதையை தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. The 8 planets revolve in their respective orbits because of the gravitational pull of the sun. அந்த சூரியனோட ஈர்ப்பு விசையினால் இந்த 8 கோள்களும் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் தான் சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. they do not move out of their path or away from the solar system. அது வந்து தன்னுடைய பாதையில் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை என்றைக்குமே மாற்றிக்காது, அதோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும். காரணம் என்ன அப்படின்னா அதுதான் சூரியனோட ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்கிறாங்க. The 4 planets nearer to the sun are called inner or terrestrial planets. சன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 பிளானட்ஸை இன்னர் பிளானட்ஸ், அதாவது உட்புறக்கோள், ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், அதாவது புவி நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இந்த 4 கோள்களும் இன்னர் கோள், உட்புற கோள், இல்லாட்டினா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், அதாவது புவி நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்னர் பிளானட்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ், அது வந்து சின்னதாக இருக்கும். அண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ், அதில் பாறைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த சர்ஃபேஸ் ஆஃப் த இன்னர் பிளானட்ஸ் ஹேஸ் மவுண்டெயின்ஸ், வால்கனோஸ் அண்டு கிராட்டர்ஸ். இதோட சர்ஃபேஸில் மேற்பரப்பில் என்னென்னலாம் இருக்கும், இந்த இன்னர் பிளானட்ஸோட மேற்பரப்பில் என்னென்ன இருக்கும்னா மலைகள் இருக்கும், எரிமலைகள் இருக்கும், அடுத்து தரைக்குழி பள்ளங்கள் இருக்கும். சரியா? மவுண்டெயின்ஸ் மலைகள், வால்கனோஸ்ன்றது வந்து எரிமலைகள், கிராட்டர்ஸ் அப்படின்றது வந்து தரைக்குழி பள்ளங்கள், இதெல்லாம் அதோட மேற்புறத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. த லாஸ்ட் 4 பிளானட்ஸ் ஆர் கால்டு அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ். கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 4 பிளானட்ஸ் என்னென்ன? வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சொன்னாலே ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த 4ஐயும் என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோவியன்
பிளானட்ஸ் அப்படின்னா வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ கால்டு கேசியஸ் கெயின்ஸ். அதாவது இது எல்லாமே வந்து வாயுக்கோள்கள், இந்த நாளையுமே வந்து வாயுக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. an asteroid belt is found between Mars and Jupiter. இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே ஒரு சிறு கோள் மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ஆனது இருக்குது. எது ரெண்டுக்கும்? மார்ஸ்க்கும் ஜூப்பிட்டருக்கும். மார்ஸ்ன்றது என்ன சொன்னோம்? செவ்வாய். அண்ட் ஜூப்பிட்டர்ன்றது வியாழன். வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே ஒரு சிறு கோள் மண்டலமானது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பிளானட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக இங்கே வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் ஆஸ் நெப்டியூன். இதுதான் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் ஆஸ் நெப்டியூன். ஃபஸ்ட்டு மைன்றது மெர்க்குரி. அடுத்தது வெரியில் வி வந்து வீனஸ். எஜுகேட்டட் அப்படின்றதுல இ வந்து எர்த்து. மதரில் எம்ன்றது வந்து மாஸ். அடுத்தது ஜேன்றது ஜஸ்ட்டில் வர ஜேன்றது வந்து ஜூப்பிட்டர். அடுத்தது ஷோட் அப்படின்ற போது அதில் வர எஸ் வந்து சர்டன். அடுத்து அஸ் அப்படின்றதுல யூ இருக்கு இல்லையா, அது யுரேனஸ். அண்டு லாஸ்ட்டாக இருக்கிறது நெப்டியூன். இதுதான் வந்து நமக்கு ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆர்டராக இதை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெர்க்குரி, த நியரஸ்ட் பிளானட். மெர்க்குரி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். சூரியனுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் பிளானட் என்ன அப்படின்னா இந்த மெர்க்குரி தான். மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். இது வந்து ரொம்ப சின்ன பிளானட்டு, ஆனால் சன்னுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பிளானட் அப்படின்றது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு கோள். மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் டைட்டி மெர்க்குரி, த மெசஞ்சர் டு த காட்ஸ். அதாவது கடவுளுடைய ரோமனில் வந்து கடவுளுடைய தூதுவருக்கு சொல்லக்கூடிய பேர் தான் வந்து இந்த மெர்க்குரி அப்படின்ற பேர். அதான் மெசஞ்சர் டு த காட், கடவுளோட தூதுவரோட பேராக தான் இதை வச்சுருக்காங்க. இட் இஸ் அன் ஏர்லெஸ் அண்டு வாட்டர்லெஸ் பிளானட். அங்கே வந்து காற்றும் இருக்காது, தண்ணியும் இருக்காது. இட் டஸ் நாட் ஹாவ் அன் அட்மாஸ்பியர் அண்ட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். அதுக்கு வந்து துணைக்கோள்கள் எதுவுமே கிடையாது. மெர்க்குரி கேன் பி வியூட் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் வித் நேக்கட் ஐ. நம்ம சாதாரண கண்ணாலேயே காலையிலையும் சாயந்தர நேரத்துலையும் இந்த மெர்க்குரி, இந்த புதன்கோளை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வீனஸ் அப்படின்றது வந்து இது ஒரு ஹாட்டஸ்ட் பிளானட். அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு வெப்பமான ஒரு கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். இது வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய, சன்லேருந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கோள். இட் இஸ் கால்டு எர்த்ஸ் ட்வின் ஆஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் சைஸ் ஆஃப் த எர்த். இதை வந்து இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பூமியோட இரட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து மோராட்லஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எர்த்தும் இந்த வீனஸும் ஒரே மாதிரி சைஸ் ஆனது. இட் ஹேஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட். இது வந்து சுழல்வதற்கான காலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எத்தனை நாட்கள் அப்படின்னா 243 நாட்கள் எடுத்துக்குது. அமாங் த பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம், இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானட்ஸ்லேயே சன்னை ரொட்டேட் பண்ணுறதுக்கான காலத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா இந்த வீனஸ் தான். 243 நாட்கள் எடுத்துக்குது. இட் ரொட்டேட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட்ஸ் எக்ஸப்ட் யுரேனஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு. இதில் வந்து இந்த ஏற்கனவே நான் சொன்னோம், வீனஸும் யுரேனஸ் மட்டும்தான் இது வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, மற்றது எல்லாமே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னு சொல்கிறோம். அதான் இது சொல்கிறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யுரேனஸும் இந்த வீனஸும். இட் ஹாஸ் நோ நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் லைக் மெர்க்குரி மாதிரியே இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா துணைக்கோள்கள் கிடையாது. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. இது வந்து ரோம் கடவுளுடைய ஒரு பேரால தான் வந்து இது அழைக்கப்படுது. இட் இஸ் ஆஃபன் விசிபிள் இன் த மார்னிங்ஸ் and the evenings and so it is frequently called as morning star and the evening star. இது காலையிலையும் இது மாலை நேரத்துலையும் காலை நேரத்துலையும் இதை நம்ம கண்களால் பார்க்க முடியும். அதனால் இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த மூன் இட் இஸ் த பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. மூணுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த வீனஸ், இந்த வெள்ளிக்கோள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எர்த்து.
எர்த் அப்படின்றது த லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியான பிளானட் அப்படின்னா அதை எர்த்தை தான் சொல்லுவாங்க. த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே வரிசையாக பார்த்துட்டு வரோம் இல்லையா. சன்னுக்கு அடுத்தது மெர்க்குரி பார்த்தோம், அதுக்கு அடுத்தது வீனஸ் பார்த்தோம், இப்போ தேர்ட் ஒன் வந்து எர்த் பார்க்குறோம். அது இல்லாமல் இது சோலார் சிஸ்டத்துலேயே வந்து ஒரு ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட், பெரிய ஐந்தாவது பெரிய ஒரு கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட் பிகாஸ் 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர். இதை எர்த்தை வந்து வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து நீல நிற கோள் அல்லது வாட்டரி பிளானட்னா நீர் நிறைந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு பை த வாட்டர். இந்த எர்த்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா 4/3 பகுதி வந்து நீரால் சூழப்பட்டிருக்கு, ஒரு பகுதி மட்டும்தான் நிலம். அதனால் வந்து இந்த எர்த்தை வந்து ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. த எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்டு ஆஃப்டர் எனி கிரீக் ஆர் ரோமன் டைட்டி. கிரீக்கில் இருந்தோ இல்லை ரோமனில் இருந்தோ எந்த ஒரு பேராலையும் இந்த எர்த் அப்படின்றது அழைக்கப்படலை. இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த நேமானது க்ரீக் வேர்டாக இருக்கும், இல்லாட்டினா ரோமன் வேர்டாக இருக்கும். ஆனால் எர்த்தை பொறுத்த வரையிலும் க்ரீக் வேர்டோ ரோமன் வேர்டோ அதோட நேமில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஒன்லி பிளானட் நோன் அஸ் சப்போர்ட் லைஃப். அதாவது வாழ்வதற்கு தகுதியான சப்போர்ட் பண்ணுற ஒரே பிளானட் எது அப்படின்னா இந்த எர்த்தை தான் சொல்கிறாங்க. அடுத்து இந்த போலார் டயாமீட்டர் ஆஃப் த எர்த் வந்து 12,714 கிலோமீட்டர். அப்புறம் ஈக்வேட்டரியல் டயாமீட்டர் அப்படின்னா 12,756 கிலோமீட்டர். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அட் எ ஸ்பீட் ஆஃப் அபவுட் 30 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு வந்து 30 கிலோமீட்டர் வந்து இந்த எர்த்தானது சன்னை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் இஸ் பாசிபிள் ஆன் எர்த் பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர் அண்ட் வாட்டர். இங்கே ஏன் வந்து உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, நிலம் இருக்குது, ஏர் காற்று இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் நீர், அதாவது உயிர் வாழ்வதற்கு தேவையான இந்த மூணுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒன்லி நேச்சுரல் சேட்டிலைட் ஆஃப் த எர்த் இஸ் த மூன். அதாவது துணைக்கோள். இந்த எர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணைக்கோள் என்ன அப்படின்னா அதை மூன், நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. The distance between the sun and the earth is about 150 million kilometer. சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்குது. A flight flying at a speed of 800 km per hour from the earth would take 21 years to reach the sun. அதாவது ஒரு ஃப்ளைட் வந்து இங்கே எர்த்துலேருந்து பறந்து போகிற ஒரு ஃப்ளைட் வந்து 1 மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பறந்து போகுது. அப்போது அது சன்னை ரீச் பண்ணணும் அப்படின்னா அது 21 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாஸ் அப்படின்றது ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் அப்படின்னாலே என்ன பார்த்துறோம், மாஸ்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம். சிவந்த கோள் அப்படின்றதுனால தான் அது செந்நிற கோள், செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஸ் இஸ் த 4th பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த செகண்ட் ஸ்மாலர் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் ஆஃப்டர் மெர்க்குரி. மெர்க்குரிக்கு அடுத்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து மெர்க்குரி தான் சின்னது அப்படின்னு சொன்னோம், நம்ம புதன் கோள் தான் சின்ன கோள் சொன்னோம். புதனுக்கு அடுத்து சின்ன கோள் எது அப்படின்னா இந்த மாஸை சொல்லுவோம். மாஸ் அப்படின்றது சன்லேருந்து 4th பிளானட் அண்டு சோலார் சிஸ்டத்தில் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார். இது வந்து ரோமன் காட் ஆஃப் வார்லேருந்து தான் இந்த மாஸ் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அதோட இடத்துல அந்த சர்ஃபேஸில் இருக்கிற அயன் ஆக்சைட்னால தான் இது ரெட் கலரில் இருக்குது, சிவந்த நிற கோளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்டு த ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் த தின் அட்மாஸ்பியர். இட் ஆல்சோ ஹேஸ் போலார் ice caps like the earth. Mars has 2 natural satellites, namely Phobos and Deimos. Many orbiters and rovers have been launched to explore this planet. எர்த்த மாதிரியே இதோட துருவ பகுதிகளில் பனியுறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஐஸ் கேப்ஸ். மார்ஸ் ஹாஸ் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் நேம் போபஸ் அண்ட் டீமஸ் போபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2 துணைக்கோள்கள் இருக்குது. மெனி ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ் ஹாவ் பீன் லான்ச்டு டு எக்ஸ்ப்ளாய் திஸ் பிளானட்னா ரோவர்ஸும், அதாவது இதை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அந்த ஆர்பிட்டாலில் நிறைய ஆர்பிட்டர்ஸும் ரோவர்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர் அப்படின்றது வந்து ஒரு லார்ஜஸ்ட் பிளானட், ரொம்ப பெரிய கோள் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜஸ்ட் பிளானட். ஜூபிட்டர் இஸ் த 5th பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம்.
சன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 5th பிளானட். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மெர்க்குரி புதன், ரெண்டாவது வீனஸ் பார்த்தோம் வெள்ளி, அடுத்து மூணாவது பூமி பார்த்தோம், பூமின்றது எர்த்து, அடுத்து நாலாவதாக வந்து நம்ம மாஸ் பார்த்தோம் செவ்வாய், அடுத்து ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது 5th பிளானட் அப்படின்றது ஜூபிட்டர். இது சன்லேருந்து 5th பிளானட் அண்டு லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்துலேயே பெரிய பிளானட் அப்படின்னா இந்த ஜூபிட்டர் தான். இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த கிங் ஆஃப் த ரோமன் காட். ரோமன் காடோட கிங் ஆஃப் த ரோமன் காட் தான் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த 3rd பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. நைட் ஸ்கையில் வந்து மூணாவதாக பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஜூபிட்டரை தான் சொல்லுவோம். அடுத்து ஆஃப்டர் மூன் அண்ட் வீனஸ் இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். மூணுக்கும் வீனஸ்க்கும் அடுத்து இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இது வேகமாக சுற்றி வரக்கூடிய ஒரு கோள். இட் இஸ் கால்ட் அ கேஸ் கெயின் பிளானட். இது வந்து வாயு நிறைந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அட்மாஸ்பியர் இஸ் மேட் அப் ஆஃப் மோஸ்ட்லி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் லைக் த சன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வெப்பம் அதிகமாக உமிழக்கூடிய வாயுக்கள் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் சன்னில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதே போல் இந்த ஜூபிட்டர்லேயும் அது ரெண்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். இதுக்கு வந்து அதிகமான துணைக்கோள்கள் இருக்குது. அயோ, யூரோப்பா, கனிமீட் அண்டு காலிஸ்டோ ஆர் த ஃபியூ லார்ஜ் சேட்டிலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். நம்ம பார்க்க போகிறது சர்டன் அப்படின்றது த ரிங்டு பிளானட். இது வளையங்களை கொண்ட ஒரு கோள். சர்டன் அப்படின்றது 6th பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த 2nd லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். சன்லேருந்து பார்த்தோன்னா இது ஒரு 6th பிளானட்டு. அடுத்து ஏற்கனவே நம்ம ஜூபிட்டர் பார்த்தோம் இல்லையா, லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னு, 1st லார்ஜஸ்ட் பிளானட்னு. அதே மாதிரி இது 2nd லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சர்டன். It is named after the Roman god of agriculture. ரோமன் காட் அக்ரிகல்ச்சர் ரோமன் காடோட பேரை தான் வந்து இந்த கோளுக்கு வச்சுருக்காங்க. Saturn has many rings around it. இதை வந்து சுற்றி நிறைய வளையங்கள் இருக்குது. These rings are huge and are mostly made up of ice, rocks and dust particles. இந்த வளையங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாகவும் இருக்கும். பனித்துகள்கள், அடுத்து பனி பாறைகள், இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாத்தாலையும் தான் இந்த வளையங்கள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. Saturn has 62 natural satellites around it. இந்த சர்டனில் வந்து 62 துணைக்கோள்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சர்டன் அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம ஜூபிட்டர் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியே இதில் நிறைய துணைக்கோள்கள் இருக்கு இல்லையா. இந்த துணைக்கோள்லேயே மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னா அதை டைட்டன் அப்படின்ற துணைக்கோளை தான் சொல்லுவாங்க. இந்த டைட்டன் அப்படின்ற துணைக்கோள் வந்து only satellite in the solar system that has clouds and dense atmosphere composed of nitrogen and methane. இந்த டைட்டன் அப்படின்ற துணைக்கோள் நைட்ரஜன் மற்றும் மீத்தேனால் ஆனது அப்படின்றாங்க. The specific gravity of Saturn is less than that of water. அதாவது வாட்டரை விட இது தன் ஈர்ப்பு திறனானது இந்த சேட்டனுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யுரேனஸ் அப்படின்றது வந்து ஒரு உருளும் கோள். யுரேனஸ் இஸ் த 7th பிளானட் ஃப்ரம் த சன். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பி டிஸ்கவர்டு வித் எ டெலஸ்கோப் பை த அஸ்ட்ரானமர் வில்லியம் ஹெர்ஷல் இன் 1781. 1781 வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்றவர் டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிச்ச முதல் கோள் அப்படின்னா இந்த யுரேனஸை தான் சொல்லுவோம். இட் அப்பியர்ஸ் கிரீன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன். இந்த கோளில் மீத்தேன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கோள் பச்சை நிறத்தில் இருக்கும். இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த கிரீக் காட் ஆஃப் த ஸ்கை காட். கிரீக் காடோட நேமை தான் வந்து இந்த யுரேனஸ்க்கு வச்சுருக்காங்க. இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட் ஆக்சிஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் லைக் வீனஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வீனஸ் அப்படின்றது கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது, ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக போகும் அப்படின்னு. அதே போல் இந்த யுரேனஸும் ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக தான் வந்து ரொட்டேட் ஆகும். இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் டில்டு ஸோ மச் தட் இட் அப்பியர்ஸ் டு ஆர்பிட் த சன் ஆன் இட் சைட்ஸ் லைக் அ ரோலிங் பால். இது வந்து உருளக்கூடிய ஒரு கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் சாய்வாக தான் உருளும். யுரேனஸ் ஹேஸ் 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஆஃப் விச் டைட்டானா இஸ் த லார்ஜஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சர்டனோட மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னா டைட்டன்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து டைட்டானியா. யுரேனஸோட மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னா டைட்டானியா. இந்த யுரேனஸுக்கு 27 துணைக்கோள்கள் இருக்குது.
அடுத்து நாம் பார்க்க போகிறது நெப்டியூன். நெப்டியூன் அப்படின்றது த கோல்டஸ்ட் பிளானட், அது ஒரு குளிர்ந்த கோள். நெப்டியூன் இஸ் த 8th அண்ட் த farthest planet from the sun. இது வந்து எட்டாவதாக இருக்கக்கூடிய கோள் தான் நெப்டியூன். இது வந்து சூரியனை விட சூரியனிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. தேர் ஆர் ஸ்ட்ராங் winds in this planet. இதில் வந்து பார்த்திங்கன்னா பலமான காற்று எப்போவுமே வீசிகிட்டு இருக்கும். இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் சி. கடல் கடவுளோட பெயர், ரோமன் காடோட பேரை தான் வந்து இந்த நெப்டியூனுக்கு வச்சுருக்காங்க. நெப்டியூன் ஹேஸ் 14 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். இதுக்கு மொத்தம் 14 துணைக்கோள்கள் இருக்குது. த லார்ஜஸ்ட் பீயிங் ட்ரைட்டான் அப்படின்றது தான் இதோட லார்ஜஸ்ட் துணைக்கோள், பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், நெப்டியூன் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம். அது சூரியனில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தான் இதை வந்து ஒரு கோல்டஸ்ட் பிளானட், ஒரு குளிர்ந்த கோள், சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஒரு குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெப்டியூன் ஹெல்ப் டு டிஸ்டிங்யூஷ் இட் ஃப்ரம் யுரேனஸ். யுரேனஸ்லேருந்து நெப்டியூனை எப்படி வேறுபடுத்தி காமிக்குது அப்படின்னா, ஒரு ப்ளூவும் ஒயிட்டும் கலந்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் கோடு தான் வந்து இதை யுரேனஸில் இருந்து நெப்டியூனை டிஃப்ரெண்ட் படுத்தி காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், த பிளானட்ஸ் அட் த கிளான்ஸ். இங்கே இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவில் இருக்கிறது தான் சன்னு. ஃபர்ஸ்ட்டு மெர்க்குரி, செகண்ட் ஒன் வீனஸ், தேர்ட் ஒன் எர்த் அண்ட் ஃபோர்த் ஒன் மார்ஸ், ஃபிஃப்த் ஒன் ஜூபிட்டர், சிக்ஸ்த் ஒன் சர்டன், செவன்த் ஒன் யுரேனஸ் அண்டு எயித் ஒன் நெப்டியூன். இப்போ உங்களுக்கு இது எவ்வளோ நாள் சுழலுது, இது வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கான கால அளவு எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்றது இங்கே நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். V4 Educate, your knowledge booster. Thank you.